ஹாய்டா. ஆம், ஜிம்மன் எஃப்எஃப் கான்ட்ராக்ட் மேரேஜ். ஓகே. என் எஃப்எஃப் எல்லாத்தையுமே நீங்கள் ஏதாவது ஒரு குறை, இது இருக்குது அது இருக்குது சொல்லிகிட்டே இருந்தீங்க. பட் எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. கேரிங் மாமால என்னடி கண்டுபிடிச்சிங்க? ம் அது ஜஸ்ட் ஒன் ஷாட்டாக தான் நான் ஷார்ட் பண்ணேன். அது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்தது. நிறைய பேருக்கு அது பிடிக்கும். ஒரு சில பேர்லாம் சீசன் 2 கூட கேட்குறீங்க. அப்படி அத்தனை பேருக்கு பிடிச்சுமே. ஏன் உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கல, ஓகே. அதில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்க? ம் எனக்கு தெரியல. எப்பவுமே ஜேகேஎஃப்எஃப் நான் ஒரு மாதிரி தான் காட்டுவேன். நீங்கள் அதில் வந்து கரிச்சு கொட்டுவீங்க, ஓகே. இதில் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சத்தியமாக என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இதுலேயே புரியுது வேணுட்டே என்னை பிளைண்ட் பண்ணுறீங்கன்னு. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, பர்மனெண்ட்டாக லாக் பண்ணாமல் இப்போ வர வீடியோஸில் மட்டும் கமெண்டரில் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே போட்டு வீடியோவில் வந்து நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லாக் பண்ணுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே இதுவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஸ்டோரியே எனக்கு மறந்து போயிடுச்சா. ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்டுட்டு நோட்டு பிரித்து பார்த்து 2 வாட்டி ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே இதுக்கு இது எழுதி வச்சோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகமே வருது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நான் எல்லாத்தையும் ஜூன் போட பார்க்குறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது சிம்மன் தான். அவன் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு உங்களை ஸ்விம்மிங் பூல்லேருந்து தூக்கியிருப்பான் இல்லையா? ஸோ இப்போ கிளிட்ஸ் ஆனது அப்படியே அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அன்றைக்கி நைட்டு நடந்தது எதுவுமே அவனுக்கு மண்டையில் எதுவும் ஞாபகம் இல்லை இல்லையா? ஸோ அவன் அதை திங்க் பண்ணிகிட்ருக்க. இந்த டைம் டோர் பெல் லாக் ஆகுது. கமென் அங்கே உள்ளே வருது சிம்மனோட பிஏ. அவன் சிம்மனை ஃபேஸ் பண்ண மாதிரி நடந்து வரான். சிம்மனை அவனே பார்த்துட்ருக்க. சார், நீங்கள் கிட்ட ஃபுட்டேஜ் ஒரு டேப்பை கொண்டு வந்து கொடுக்குறான். சிம்மனும் அதை ப்ளே பண்ணி பார்க்குறான். அது என்னென்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பான் இல்லையா? ஏதோ லாட்ஜில் ஒரு பொண்ணு கூட இருந்த மாதிரி. அதில் கூட பாதி வீடியோ ஏதோ ஃபைட்டில் க்ராஷ் ஆகிடுச்சு, அந்த வீடியோ கிடைக்கல அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா? சிம்மன் உங்களை அந்த தண்ணிக்குள்ளே இருந்தும் தூக்கின உடனே அவனுக்கு டவுட் வந்தா பிஏக்கு கால் பண்ணியிருப்பான். பியும் இப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ கொண்டு வந்து கொடுக்குறான். சிம்மனும் ஆன் பண்ணி பார்த்துட்டு அவள் உள்ளே போகும்போது டைமிங்கும் பார்க்குறான், வெளியே வரும்போது டைமிங்கும் பார்க்குறான். பெருசாக இதை கண்டுக்கல. இந்த டேப் எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு ஓகே இப்போ நம்புறேன் அப்படின்னு அவன் தலையில் கை வச்சுட்டு ஓகே இவ கூட இருந்துட்டோன்னு ஏதோ நம்மளே திங்க் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம மண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி திங்க் பண்ணுறான். பிகாஸ் சிம்மனோட ரூமில் வேறு ஏதோ ஒரு பொண்ணு இருந்திருப்பா இல்லையா? அவள் நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு நம்ம ரூமில் தான் இருந்திருக்கா. ஓகே, அவள் கூட தான் இருந்திருக்கோம். அவன் அதை நம்பிட்டான். எங்கள் பிஏ டேப்லெட் க்ளோஸ் பண்ணிட்டே என்ன சார் தலையில் கை வச்சுக்கிட்டாரு. ஒரு வேளை நம்ம எடிட்டிங் பண்ணி கொண்டு வந்தோம், அதை கண்டுபிடிச்சிட்டாரா என்ன அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிச்சிட்டே அவன் சிம்மனே பார்த்துட்ருக்கான். பிகாஸ் அந்த ஃபுட்டேஜில் தெளிவாக அவன் பார்த்துருப்பான். ஜிம்மன் அலெக்ஸ் கூட ஃபைட் பண்ணி அந்த ரூமுக்குள்ளே போனதோ, நெக்ஸ்ட்டு வேறு ஏதோ ஒரு பொண்ணு போகிறது, வேறு ஏதோ பொண்ணு தான் நெக்ஸ்ட் டே வெளில வர்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட இருக்கிறத அவன் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பான். இது வரைக்கும் அவன் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, ஃபர்ஸ்ட் டே தப்பாக ஒரு பொண்ணை கெஸ் பண்ணிவிட்டு இவளுக்கு தான் காசு கொடுத்தோம் சொல்லியிருப்பான் இல்லையா? அதை ஜிம்மன் நம்பிட்டான். அகைன் இது கொண்டு வந்து காட்டினா கண்டிப்பாக ஜிம்மன் கோவப்படுவான். ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படியே இருக்கட்டும், அங்கே வரானா அவளும் கால்களில் தானே இருப்பா. ஓகே, அவளை நெக்ஸ்ட் டைம் பார்த்தா மணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஷாட்டில் அவன் அந்த வீடியோவை நடுவில் ஜிம்மன் பக்கத்து ரூம் போயிருப்பான் இல்லையா? ஸோ அதெல்லாம் கட் பண்ணி ஜிம்மன் அவன் ரூமில் இருக்கிற மாதிரி ஏதோ எடிட் பண்ணி கொண்டு வந்த ஜிம்மன் கிட்ட காட்டினா. ஜிம்மன் அவன் அப்படியே நம்பிட்டான். அந்த டேபை
அவன்கிட்ட கொடுத்துட்டான். ஆனாலும் இங்க இவனுக்கு ஒரு வேளை சார் கண்டுபிடிச்சிட்டு போறோம், அதனால தான் இப்படி பிஹேவ் பண்றாரா அப்படி திங்க் பண்ணிட்டு அவனே பார்த்துட்டு இருக்க ஜெமன் ரொம்ப கூலா எழுந்த, ஓ ஓகே நானும் ஏதோ மண்டையில் போட்டு குழப்பிட்டு உன்னையும் போட்டு சரி ஓகே 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 மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ண, நான் ரெடிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். அப்பாடா சார் எதுவும் கண்டுக்கல, நான் கூட கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டாரோன்னு நினச்சி பயந்துட்டான். அப்படி அவன் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். நீங்கள் தான் ரூமில் படுத்துருப்பில்லைங்க இல்லையா, ஸோ கண்ணை முழிக்கிறீங்க. எழுந்த உடனே உங்களுக்கு முச்சி முச்சி உங்களுக்கு என்னாச்சு முச்சி அப்படி சொல்லிட்டு பெட்லேருந்து கால் எடுத்து கீழே வைக்கிறீங்க. அந்த அலெக்ஸ் பையன் எட்டி உங்கள் வயிற்றுலேயே மிதிச்சிருப்பான் இல்லையா, உங்கள் வயிறு வலிக்குது. ஓகே முச்சி இப்படி நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளேயே கூட்டுட்டு டூர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வர ஜெமனுக்கு இந்த சவுண்டு கேட்குதோ. அவன் ஹாலில் இருந்துட்டே திரும்பி உங்களை பார்த்தா நீங்கள் உங்கள் ரூமை விட்டு வேக வேகமாக வெளில வரீங்க. ஜெமன் அங்கே நின்றுட்டு இருக்கான். ஜெமன் ஜெமன் என் பையனுக்கு என்னாச்சா உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஜெமன் உங்களை தான் கேட்குறேன், மூச்சு பையன் அவனுக்கு என்னாச்சா? ஏய் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? ஸ்விம்மிங் தெரியாது. அப்புறம் எதுக்கு தண்ணிக்குள்ளே குடிச்சா? என்ன பேசுறீங்க ஜெமன்? இப்போ ஏன் தண்ணிக்குள்ள? இப்போ மூச்சுக்கு எப்படி இருக்கு? உங்களே பார்த்துட்டே இருக்கான். என்ன ஜெமன் பார்த்துட்டு இருக்கீங்க? குழந்தைக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜெமனோட ரூமுக்குள்ளே போகும்போதோ, ஏய் ஒரு நிமிஷம், சாரி உங்கள் ரூமுக்குள்ளே போன பிடிக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வந்து எங்களை கொடுங்க. மூச்சு அங்கல்ல, வேற எங்க மூச்சுக்கு என்னாச்சு? சோஃபால படுத்துருக்கான் பாரு, குடுகுடுன்னு ஓட்டுறீங்க. குழந்தை நல்லா கியூட்டாக தூங்கிட்டு இருக்கான். போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. தூக்கத்துலேருந்து லைட்டாக கண்ணத்தை இருக்கிறான். அம்மா மூச்சு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அம்மா பயந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஜெமன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். மூச்சு பையன், அம்மா நீங்கள் அழுதிங்களா என்ன? இல்லை. அப்புறம் ஏம்மா உங்கள் கண்ணில் தண்ணி வந்திருக்கு? பட்டு அம்மா ரொம்ப பயந்துட்டேன், என் பையனுக்கு என்ன ஆச்சு பயந்துட்டேன். அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிட்ட, எங்கள் அம்மா கூட இருக்கும் போது எனக்கு எதுவும் ஆகாதில்ல, ஏன் 2 டேஸாக என்கிட்ட சரியாகவே நீங்கள் பேசல அப்படின்னு கேட்குறான். ஐம் சாரி அப்படி சொல்லிட்டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. எந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள பாண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜெமன் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். இப்படி இருந்தா இந்த 1 இயரில் எப்படி உங்களை இங்கேருந்து அனுப்புறது? அவனுக்கு இது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. உங்களே பார்த்துட்டே இருக்கான். ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, பட் எந்த அளவுக்கு மூச்சு நீங்கள் அஃபெக்ஷனாக கேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவன் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். அம்மா பசிக்கிட்டா? அவ்வளோதானே, அம்மா அவனுக்கு குக் பண்ணுறேன், போகலாமா கிச்சனுக்கு? போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜெமன் சரி மூச்சு பையன் உங்களை ஹக் பண்ணிக்க நீங்கள் குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டீங்க. ஜெமன் ஒரு ஆள் இங்கே இருக்கான். 2 பேரும் மத்திக்கவே இல்லை. 2 பேரும் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஜெமன் அப்படியே பார்த்துட்டே இருந்து கிச்சனுக்குள்ளே வரான். திரும்பி அவனை பார்க்குறீங்க. பையனு கூட இல்லை ஜெமன், மூச்சு பையனுக்கு பசிக்குதா? இல்லை, உன் ட்ரெஸ்ஸு இன்னுமே வெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை, மூச்சு பையனுக்கு பசிக்குதுனால நான் அதுக்குள்ளே குக் பண்ணி கொடுக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இல்லை ஜெமன் அப்படி நீங்கள் சொல்ல வரும்போதே அவன் ஒரு பாக்ஸ் எடுத்து உங்ககிட்ட கொடுத்து, ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி உன் தங்கச்சி வந்திருந்தா, உன் டேப்லெட் பாக்ஸ், நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்குது. பட் உங்ககிட்ட அவன் எதுவுமே கேட்கல. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அவ்வளோதான். மூச்சு பையனை தூக்கிக்கிட்டான். கடற்கன்னு போயிட்டு
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறீங்க. கால் பண்ணவே இல்லை. என் மொபைல் எங்கே? அப்படி தேடும் போது மொபைல் ஜிமன் டேபிளில் கொண்டு வந்து வச்சுருக்கான். எங்கே தான் இருக்குதா? ஆன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் தங்கச்சி அத்தனை மிஸ்டு கால் பண்ணியிருக்கா. மொபைல் சைலண்டில் தான் இருக்கும். பிகாஸ் அலெக்ஸ் நொயின்னு கால் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால எனி டைம் சைலண்டில் தான் இருக்கும். அதனால அவள் கால் பண்ணியிருப்பா, நீங்கள் பார்க்கல. அதெல்லாம் திருப்பி வச்சுட்டு கிச்சனுக்குள்ளேருந்து வெளில வந்த ஜிமன் கிட்ட இருந்தும் பாப்பாவை வாங்கிக்கிறீங்க. ஜிமன் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறான். வெளியே பிஏ காரில் வெயிட் பண்ணுறான். இன்னும் அவன் உங்களை பார்க்கல. இப்படி டைம் போயிட்டே இருக்கு. நீங்கள் பாப்பாவுக்கு எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணி விட்டுட்டு அவனை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. இந்த 2 டேஸாக அலெக்ஸோட தாட் வந்ததுலேருந்து நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதே விட்டுட்டீங்க. அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவனை ஹக் பண்ணி ஸ்மெல் பண்ணுறீங்க. சாரி பட்டோ, உன்னை 2 டேஸாக நான் கண்டுக்கவே இல்லைல்ல. ஐம் சாரி. இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க குழந்தை க்யூட்டாக சிரிக்கிறான். அவன் சிரிக்கும் போது உங்களுக்கும் சிரிப்பு வருது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு லிப்ஸ்லேயே குட்டியாக கிஸ் பண்ணிவிட்டு அவனை தூக்கும் போது தான், உனக்கு வேக்சின் இருக்குல்ல இன்னைக்கு, இது உங்கள் அப்பா கிட்ட கேட்கவே இல்லை. இப்போ தான் ஞாபகமே வருதோ. நீங்கள் அவனை தூக்கிக்கிட்ட சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகலாம். பட் உங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கல. அது தெரிஞ்சதுன்னா அதுக்கும் நொய்யுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேப் ஒன்று பிடிச்ச ஜிம்மனோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. நீங்களும் மூச்சு பையனும் அந்த ஆஃபீஸ் கீழேயே நிற்கிறீங்க. யார்கிட்ட பேசுறதுன்னு கூட தெரியல. எங்கே போய் ஜிம்மனை கேட்குறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மூச்சு பையனை பிடிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அவன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு, அம்மா அப்பா உள்ளதான் இருப்பாங்க, சீக்கிரம் வாங்க. இல்லை அவரை கேட்காம இங்கே வந்துட்டோம். எதுக்கும் திட்டினார்னா, அம்மா நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் வாங்க 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 அப்படியே சொல்லிட்டு அந்த பையன் உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். வெளியிலேயே செக்யூரிட்டி, யார் நீங்க அப்படி கேட்கும் போது உங்ககிட்ட மூச்சு பையன் இருக்கான் இல்லையா, நிறைய டைம் ஜிமன் கூட வந்தது அவனே பார்த்துருப்பான். ஸோ உங்களை கூட பார்க்கும்போது, ஓ நீங்கள் பாப்பாவை பார்க்க வந்த மெய்டா இப்படி கேட்குறான். உங்களுக்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆனாலுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் தலையாட்டுறீங்க. மூச்சு பையன் எங்கள் அம்மா. அவனுக்கு புரியல அப்படின்னாலும், குட்டி பையன் ஏதோ வளர்றான் போல. ஓகே உள்ளே போயிட்டு சாரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதோ அப்படி சொல்கிறான் அவங்கள பார்த்து. சரி தலையாட்டிட்டா உள்ளே போகும்போது, ஏய் ஒரு நிமிஷம் உன் பேர் என்ன? வாயன். ஓகே போன உடனே சார் ரூமுக்குலாம் போகக்கூடாது, இங்கே வெயிட் பண்ண. இல்லை சார் பார்க்கணும், ரொம்ப எமர்ஜென்சியா? ஓகே வெயிட் பண்ணு, நான் கூப்பிட்றேன். அவனும் ஜிம்மனுக்கு கால் பண்ணி, சார் உங்களை பார்க்க யாரோ மெய்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மெய்டா? அதுவும் கம்பெனிக்கு? எஸ் சார். அதுவும் இல்லை, பாப்பா அவ கூட தான் இருக்கான் சார், அதனால தான் உள்ளே உட்கார வச்சுருக்கேன். அவனுக்கு சம்மக்கம் வந்துருச்சு. அக்கேன் மூச்சு பையனை யார்கிட்டையும் விட்டுட்டு போயிட்டாளா, எங்கே போகிறான் எங்கே வரான்னு கூட தெரிய மாட்டேங்குதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன் கூட தான் இருக்கீங்க, விட்டுட்டு போயிட்டீங்க போல யாருக்கிட்டேயோ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு, ஓகே வெயிட் பண்ண சொல்லு, நான் கூப்பிடுறேன் அப்படி சொல்கிறான். கால் கட்டான உடனே அந்த செக்யூரிட்டியும் உங்களை பார்த்தோம். நீ போயிட்டு சார் ரூமுக்கு முன்னாடியும் வெயிட் பண்ணு. அவர் ரூம் எங்கே இருக்கு? ரைட்டில் போயிட்டு லெஃப்டில் என்ட்ரன்ஸ்லேயே அவர் ரூம் தான் இருக்கும். டேபிளில் வெயிட் பண்ணு, சாரே வரேன்னு சொன்னார். தேங்க்ஸ். நீங்கள் மூச்சு பையனை தூக்கிக்கிட்டா உள்ளே போக, அவன் மீட்டிங்கில் இருக்கான். மைண்டு ஃபுல்லாக உங்கள் மேலே தான். எங்கே போகிறா எங்கே வரா, குழந்தைய பார்க்க விட்டா அதை தவிர மற்ற வேலைலாம் பார்க்குறா. யார்கிட்ட எந்த மெய்டுகிட்ட விட்டுட்டு போனா தெரியலையே. ஒரு வேளை அவங்க மூச்சியை சமாளிக்க முடியாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல. அப்படி திங்க் பண்ணிட்டே அவன் மீட்டிங் ஹால்லையும் இருக்கான். இப்போ தான் நீங்கள் மூச்சு பையன் 2 பேரும் உள்ளே வரீங்க. பட்டு டேடியோட ரூம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் அப்பா ரூமு. வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு பட்டு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அவன் கூட போக
ஓகே ரூமுக்கு முன்னாடி ஏதோ டேபிள் போட்டிருப்பாங்க அதுலயே உட்காந்துக்கலாம் அப்படி திங்க் பண்ணிட்டு போறீங்க. பட் மூச்சு பையன் உங்களை கையை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டா அவர் ரூமுக்குள்ளேயும் போய் டோர் டபக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் எல்லாரையும் உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களையும் குட்டி பையனையும். உங்களுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. அவன் கேஷுவலாக நடந்து வந்துட்டே இருந்திருப்பான். இதுதான் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டான். பட் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டவோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நிற்கிறீங்க. ஜிமன் உங்களை பார்க்குறான், குட்டி பையனையும் பார்க்குறான். பையனை பார்க்கும்போது லைட்டாக ஒரு ஸ்மைலோட இவ தான் இங்கே இருக்கா, பட் அவன் என் மேடோடு வந்திருக்காங்கன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. சாரி ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூச்சு பையனை தூக்கும் போது டேடி நானும் அம்மாவும் உங்களை பார்க்க வந்துட்டோம் அப்படி கத்துறா. மீட்டிங் ஹாலில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. அந்த ஒரு கார்னர்ல தான் ஜிமினோட பிஏ இருக்கான். அவங்கள பார்த்துட்டே இருக்கான். பிஏ லைட்டை பெண்ட் பண்ணி சார் இவங்கள இதுக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஜிமின் எழுந்து அவங்க 2 பேரும் என் ரூமில் இருவை. பட் சார் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா என்ன வளர்ற நீ அப்படி அவன் கத்த வரும்போது அங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அங்கே ஸ்டாஃப்ஸ் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் ஜமன் அது உங்கள் சன் தானே? ஆமாம். பட் அவங்க மெய்டா அப்படி கேட்கும்போது உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதா? ஓகே ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகும்போது ஜமன் இல்லை சிஸ் மை ஒய்ஃப் அப்படி நின்றுட்டீங்க. ஒன் என் ரூமில் வெயிட் பண்ண வரேன். எதுவுமே பேசல. அவன் ரூமில் இருந்து வெளியே போயிட்டு இப்போ அவன் என்ன சொன்னா நம்மள பொண்டாட்டின்னு சொன்னான்னா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறீங்க. அலெக்ஸ் உங்களை அடிக்கடிக்கு பொண்டாட்டின்னு கூப்பிடும் போதோ என்னமோ தெரியல உங்களுக்கு கோவம் வரும். படுப்பு சிம்மன் பொண்டாட்டி அப்படி சொன்ன உடனே என்னன்னு தெரியல குட்டியாக ஒரு ஹாப்பி. இதுக்கு முன்னாடி கூட ஒன் டைம் அலெக்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி சொல்லியிருப்பான். அது இப்போதான் ஞாபகம் வருது. அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்க இங்க சிம்மனோட பிஏ என்ன ஒய்ஃபா எல்லாமே தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருப்பாரா? பட் எதுவுமே தெரியாம நம்மக்கிட்ட மார்னிங் ஏதோ ஃபுட்டேஜ்லாம் கேட்டிருந்தாரு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி புரியாம அவ இருக்கான். ஜமன் எதுக்கு இவ வந்தா, இந்த மாதிரிலாம் இவன் வர மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே அவன் மீட்டிங்கை கண்டினியூ பண்றான். நீங்க அவ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. மூச்சு பையன் சும்மாவே இருக்க மாட்டேன்றான். எல்லாத்தையும் எடுத்து ஓடிச்சு அந்த மாதிரி பண்ணும்போது ஜிம்மனே மீட்டிங் ஹாலில் இருந்து எழுந்து அவன் ரூமுக்கு வரான். டோர் ஓப்பன் பண்ண அந்த சவுண்ட் கேட்ட உடனே மூச்சு பையன் ஏதோ நோண்டிட்டு இருந்தான் போல. ஸோ சடனாக திரும்பி டோர் பக்கம் பார்க்க நீங்கள் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு எழுந்து டோர்கிட்ட பார்க்குறீங்க. ஜிம்மன் வந்து நின்றுட்டுருக்கான். அவன் எங்க என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? டேடி உங்களை தான் நான் பார்க்க வந்தேன் அப்படியே சொல்லிட்டு மூச்சு பையன் ஹக் பண்ணிக்க. நீங்கள் இல்லை ஜிம்மன் நான் ஏதோ ப்ராப்ளத்தில் மறந்துட்டேன். இன்னைக்கு மூச்சு பையனுக்கு இன்னைக்கு வேக்சின் இருக்கு. வேக்சினா? பட் நான் அந்த டைமுக்கெலாம் போட்டுட்ருப்பேனே. இல்லை ஆன்ட்டி சொன்னாங்க. ஓ ஓகே ஓகே நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு தான் வந்தா. நான் போட்டுமா பையனை கூட்டிகிட்டு? நானே வரேன் வாங்க போகலாம். ஜிம்மன் ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. அவன் பொண்டாட்டின்னு சொல்லியிருப்பான் வாயில். ரிப்பீட்டடாக அவங்க காதுக்குள்ளே அதுதான் ஓடுது. அவன் கோட்டை ரிமூவ் பண்ணிட்டே போலாமா இன்ஜெக்ஷன் போடணும் உனக்கு அப்படி சொல்லிட்டே உன் கோட்டை கழட்டி டேபிளில் வைக்கிறான். உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அந்த கோட்டை எடுக்கிறீங்க. ஜமன் பாப்பாவை தூக்கிக்கிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் அந்த கோட்டை எடுத்து கையில் வச்சிட்ருக்கீங்க. பட் எதுவும் பெருசாக கண்டுக்கல. வரைய போகலாம். அவன் முன்னாடி நடந்து போகிறான், நீங்கள் பின்னாடி நடந்து போகிறீங்க. அவன்கிட்ட பையன் இருக்கான். ஜமன் மூச்சு பையன்கிட்ட விளையாடிட்டே பட்டுவை ஹக் பண்ணா. அவன்கிட்ட இருந்து உங்கள் ஸ்மெல் தான் வருது. அடிக்கடிக்கு ஜமனுக்கு
யுவனாவோட தாட் வரும்போதெல்லாம் ஜெமன் பட்டுவை ஹக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக யுவனாவோட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். பட் உங்களுடைய ஸ்மெல் வருது. எதுவுமே பேசல, மூச்சு பையனை விட்டுட்டான். பாப்பாவும் உங்க 2 பேருக்கும் முன்னாடி கார்கிட்ட போயிட்டு காருக்குள்ளே ஏறி பின்னாடி உட்காந்துக்கிறான். ஜெமன் டிரைவர் சீட்டு போயிட்டு அவன் கார் எடுக்க நீங்கள் பேக் டோர் ஏறி பையங்குள்ளேயே உட்காந்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான். இவ்வளோ நேரம் உங்கள் 2 பேர் கூட இருக்கும்போது மூச்சு பையன் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு அப்படி வந்தான். ஹாஸ்பிட்டல் பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. அடுத்த செகண்ட் வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டான். எனக்கு ஊசி வேண்டாம். நீங்கள் சிரிச்சிட்டு இவ்வளோ நேரம் இன்ஜெக்ஷன் போட சொல்லிட்டு தானே இருந்தோம். என்னது புதுசா? எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம் அப்படி சொல்லி அட்டம் பிடிக்கிறான். பட்டோ ஒன்றும் இல்லை, இங்கே வாங்க அப்படியே சொல்லிட்டு டேபிளில் நிற்க வச்சு அவன் பேண்ட்டை கழட்டினான். ஜம்ப் பண்ணுறான், குதிக்கிறான். அவனை உங்களால் பிடிக்க முடியல. ஜெமன் டக்குன்னு வந்து நீ விட, நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் விட்டுறீங்க. நான் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படி சொல்கிறான். நீங்கள் விடுங்க ஜெமன், நான் பிடிச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட வர மூச்சு பையன் உங்கள் 2 பேரோட நெக்கை ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ண மாதிரி டைட்டாக 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டான். 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்டாக நிற்கிறீங்க. மூச்சு பையன் கண்ணை மூடிட்டு இருக்க, பேண்ட் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. சிஸ்டர்லாம் ஊசி எடுக்க போயிட்டாங்க. பட் எங்க நீங்கள் ஜெம்மனை பார்க்குறீங்க, அவன் உங்களே பார்த்துட்டே இருக்கான். பாப்பா கிட்ட இருந்து வந்த ஸ்மெல் உங்ககிட்ட வருது. உங்களுக்கு ஜெம்மனை இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் உங்களை கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த தாட் தான் வருது. அதோடவே நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த டைம் இன்ஜெக்ஷன் போடணும், டைட்டாக பிடிங்க அப்படி சொல்லும் போது மூச்சு பையன் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ப்ளீஸ் டைட்டாக பிடிங்க அப்படி சொல்லும் போது ஜெமன் மூச்சு பையனை ஒரு கையில் பிடிச்ச கிரிப்பாக நிற்க வைக்கும் போது நீங்கள் ஸ்லிப் ஆகுற மாதிரி போகிறீங்க. ஒரு கையில் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். ஹக் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க. 3 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஜெமன் செஸ்ஸில் உங்கள் ஃபேஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க. ஜிம்மினோட ஹிப்பு கிட்ட ஷர்ட்டை பிடிச்சிட்ருக்கீங்க. ஜெமன் 2 பேரையும் டைட்டாக பிடிச்சி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த இன்ஜெக்ஷனும் போட்டாச்சா. இப்படி ஒரு சவுண்டு கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஜெமனை விட்டுட்டீங்க. அவனும் உங்கள் ஹிப்லேருந்துலாம் கை எடுத்துட்டான். 2 பேரும் தனியாக நின்றுட்டீங்க. ஜெமன் கையில் மூச்சு இருக்கான். இன்ஜெக்ஷன் போட்டாச்சா. ஜெமன் உங்களை பார்க்கவே இல்லை, ஏதோ ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருக்கு.